ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 129 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர் புக் ப்ரூஃப் பேஜ் நம்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். கீழ் வருவனவற்றுள் பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? இது எல்லாமே விட்டமின்கள் கொடுத்துருக்காங்க. அதற்குனால ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய்கள் வந்து ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இல்லை ஆப்ஷன் ஏ, பி, டி இது மூணுமே வந்து பொருந்தக்கூடிய இணை. பொருந்தாத இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை. இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே, மலட்டுத்தன்மை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து பொருந்தாத இணை. விட்டமின் கேனால் என்ன குறைபாட்டு நோய் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை. மலட்டுத்தன்மை எந்த விட்டமின்களில் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ. ஓகேங்களா? இதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி பொருந்தாத இணை. ஓகேங்களா? இதோ பாருங்கள், இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 254 இருக்கும். 254வது பக்கத்தில் இருக்கும். இதோ பாருங்கள், மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைட்டமின்கள், அதன் மூலங்கள், குறைபாட்டு நோய்கள் மற்றும் அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வைட்டமின் டி, கால்சிஃபெரால் அங்கே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கால்சிஃபெரால் கொடுத்துருப்பாங்க, இல்லை வைட்டமின் டி கொடுத்தாங்கன்னா அது வந்து ரிக்கெட்ஸ் நோய்க்கான அறிகுறி, குறைபாட்டு நோய். அதனுடைய குறைபாட்டு நோய் வந்து ரிக்கெட்ஸ். இப்போ விட்டமின் டி குறைபாடாக இருந்ததுன்னா ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படும். ஓகேங்களா? அதேமாதிரி விட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை. இதுதான் வந்து ஆப்ஷனில் அங்கே கொடுத்துருக்காங்க, தவறான இணையில் கொடுத்துருக்காங்க. விட்டமின் கே பாருங்கள், ரத்தம் உறையாமை. இதுதான் வந்து அந்த ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க, தவறான இணையில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது விட்டமின் B1 தைமின்னு சொல்லுவாங்க, அது வந்து பெரிபெரி, அது குறைபாடுனால வந்து பெரிபெரி ஏற்படுது. அடுத்து நியாசின், விட்டமின் B3, அதாவது நியாசினே அங்கே கொஷினில் கொடுத்துருப்பாங்க, பெலாக்ரா. ஓகேங்களா? இது 5மே இதில் கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ இதுதான் இதனுடைய ப்ரூஃப் தான் அங்கே நம்ம பார்த்தோம். விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸு, தைமின் வந்து பெரிபெரி ரைட்டு, நியாசின் வந்து பெல்லக்ரா ரைட்டு. எது அதில் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே வந்து கே குறைபாட்டினால் என்ன நோய் ஏற்படுது நம்ம இப்போ பார்த்தோம், ரத்தம் உறையாமை. கீழே அந்த ப்ரூஃபில் இருக்குது, பார்த்துக்கோங்க. மலட்டுத்தன்மை எந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ. விட்டமின் கேக்கு மலட்டுத்தன்மைன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து ராங். ஓகேங்களா? தப்பு. அதுக்கானது நான் எழுதியிருக்கேன். விட்டமின் கேக்கு ரத்தம் உறையாமை, மலட்டுத்தன்மைக்கு எந்த விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ. இதான் வந்து கரெக்டானது. ஓகேங்களா? அப்போ இதில் பொருந்தாத இணை தான் அவங்க கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.